ஒரு 2 லட்ச ரூபா சேர்ந்தோடனே ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு பணம் வரும். அதுக்கப்புறமா வீட்டில் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்க மாட்டீங்க, அந்த செலவு. இல்லை டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்காமல் வீட்டில் ஏதாவது ஒரு இறப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது கண்டிப்பாக முதல்ல எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுருக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்கள் 12,000 ரூபாய் எடுத்து வைக்கிறீங்கன்னா முதல்ல கொஞ்சம் நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 1 லட்சம் இல்லை 2 லட்சம் வந்து சேர்த்து வைங்க. உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸை மீட் அவுட் பண்ணுறது. அர்ஜென்ட்டாக ஏதோ ஒரு தேவை, ஊருக்கு போகணும், இல்லை ஒரு ஃபெஸ்டிவல், இல்லை ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, இந்த மாதிரி அர்ஜென்ட்டாக திடீர்னு வரும். இல்லை டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணுறது, இந்த மாதிரி குட்டி குட்டி செலவுகள்லாம் திடீர்னு ஒரு 10,000 20,000 சமாளிக்கிறது தான் கஷ்டம். ஒன்று லோன் வாங்குவோம், இல்லை தெரிஞ்சவங்க கிட்ட வாங்குவோம், அது திருப்பி கொடுப்போம். அந்த ஒரு சைக்கிளில் மாட்டிக்காமல் இருக்கணும்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துலேருந்து 10 மாதம் வந்து அந்த 10,000 எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா ரெகுலராக இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த 12,000 பிரேக் பண்ண மாட்டீங்க. 5 இயர்ஸ்க்கு எஸ்ஐபி கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த 5 இயர்ஸில் எஸ்ஐபியில் போட்டிங்கன்னா இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயே மினிமம் உங்களுக்கு வந்து ஒரு 10 lakhs ப்ளஸ் வரும்னு சொல்லிட்டேன்.